12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.5 முதல் கணக்கில் சப்டிவிஷன் 1 I = இன்டகரல் ஐனா இன்டகரல் 0 to π/2 dx/1 + 5 cos²x அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல்ல இந்த 0 to π/2 இந்த dx எல்லாம் அப்படியே இருக்கட்டும், பை கீழே இருக்கிற இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக cos²x வெளியில் எடுக்கணும். cos²x வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் cos²x இல்லை, அதனால் என்ன வரும்னா 1/cos²ன்னு வரும், 1/cos²xன்னு வரும். ப்ளஸ் அதில் cos²x இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன வரும்னா 5ன்னு வரும் இல்லையா. = இன்டகரல் 0 to π/2 dx/cos²x 1/cosங்கிறது சீக்கன், 1/cos அப்படிங்கிறது சீக்கன், 1/cos²னா சீக்கன் ஸ்கொயர். அப்போ 1/cos²க்கு பதிலாக என்னன்னு எழுதலாம், sec²x + 5 அப்படின்னு எழுதலாம். = 0 to π/2 1/cos²னா என்ன, சீக்கன் ஸ்கொயர், 1/cos²ன்னு இருக்குல்ல, அதை நம்ம என்னன்னு எழுதிடுறோம், sec²xன்னு எழுதிடுறோம். அப்புறமேலுக்கு மேலே dx இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும், பை sec²x இருக்கு இல்லையா. sec²xக்கு திரிகோணமிதி ஃபார்முலா என்னன்னா 1 + tan²x, இதை எடுத்து இங்கே எழுதிடுறோம். இந்த sec²க்கு பதிலாக 1 + tan²x + 5, இது கணக்கிலே இருக்குல்ல, அந்த 5 = இன்டகரல் 0 to π/2 sec²x dx வகுத்தல் இந்த 5ஓட 1 கூட்டினோம்னா 6 + tan²x அப்படின்னு வந்துடுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, பிரதியிடல் முறையில் தான் இதோட தொகை மதிப்பை கண்டுபிடிக்கணும். பிரதியிடல் முறையில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே இருக்கிற tan x இருக்கு இல்லையா, அதை tன்னு எடுத்துப்போம். t = tan x, t = tan x. t-யை வகைப்படுத்தினா dt, tan x-ஐ வகைப்படுத்தினா என்ன வரும் அப்படின்னா sec²x வரும், x இருக்கிறதுனால dx. இதில் இப்போ அப்படியே பிரதியிட்டு பார்ப்போம். sec²x dx இருக்குல்ல, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, dt இருக்குது, அதனால் dtங்கிறது அப்படியே இருக்கட்டும். sec²x dxக்கு பதிலாக dt. கீழே என்ன இருக்குது, 6 இருக்குது, ப்ளஸ் tan²ன்னு இருக்குது, tanங்கிறது t, tan²னா என்ன வரும்னா t²ன்னு வரும். அவ்வளோதான், ஈஸியாக இதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வல் இருக்கு இல்லையா, லிமிட்டு எல்லை, அது எக்ஸுக்கு தான் கணக்கில் கொடுத்துருக்கிற மதிப்பு. அதாவது எக்ஸு இந்த இடத்துல இருக்கிறது டி, இந்த மதிப்பு எக்ஸுக்கு எத்தனை மதிப்பு கொடுத்துருக்காங்க, 0ன்னு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க, இன்னொரு மதிப்பு 90 π/2, 2 மதிப்பு இருக்குது. இப்போ நம்ம t = tan xன்னு பிரதிட்டு இருக்கோம்ல, இப்போ இந்த இடத்துல tக்கு tan xன்னு கொடுக்கும்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், முதல்ல 0, எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா t = tan 0, tan 0 என்னன்னா 0 தான். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், 90, t = tan 90, tan 90ஓட மதிப்பு என்னன்னா இன்ஃபினிட்டி. இந்த எல்லை லிமிட் இருக்குல்ல, 0 to π/2ன்னு இருந்தது, இப்போ என்னவா மாறிட்டு 0 to இன்ஃபினிட்டின்னு மாறிடுது. அவ்வளோதான். அதாவது இன்னும் ஒரு ஸ்டெப்பு, 0 to infinity dt by இந்த 6 அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றிக்கிறோம். எப்படின்னா √6 அதோட ஸ்கொயர், √6 ஸ்கொயர் பண்ணால் 6 வந்துடும், ப்ளஸ் t². எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு இன்டகரல் dx/a² + x² அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா
சாதாரணமாக இதுக்கு tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ, tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு வரும். இதுக்கு முன்னாடி ஒரு 1/a வரும். இது ஃபார்முலா. எதுக்கு? dx பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு. அந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற வடிவத்தில் வரணும். எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இருக்குது, ஏ ஸ்கொயர் இல்லை இல்லையா, அதனால் √6 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபார்முலா அப்படியே என்ன வரும்? இதுக்கு 1/a, ஏங்கிறது என்னென்னா √6, 1/√6 tan inverse ஆஃப் t பை √6. லிமிட் வந்து நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 0லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ பிரதியிட்டால் என்ன வரும் அப்படின்னா 1/√6, இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி, tan inverse ஆஃப் இன்ஃபினிட்டி கொடுக்கணும். tan inverse ஆஃப் டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா இன்ஃபினிட்டி பை எந்த நம்பர் வந்தாலும் இன்ஃபினிட்டி தான் வரப்போகுது. மைனஸ் அடுத்தது 0 கொடுக்கணும். tan inverse ஆஃப் டீக்கு பதிலாக 0 கொடுத்தா 0 பை எது வந்தாலும் 0 தான். இதை சுருக்கணும்னா ஆன்சர் 1/√6 tan inverse ஆஃப் டேனோட எந்த மதிப்புக்கு இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னா tan 90க்கு வரும். tan 90னா π/2ன்னு அர்த்தம். tan π/2. அதே போல் tan inverse ஆஃப் 0ங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும்னா tan 0க்கு வரும். அதை கரெக்டாக எழுதிடுறோம். ஈக்குவல் டு 1/√6. இந்த tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடும். அப்போ எது மட்டும் மிச்சம் இருக்கும்னா π/2 மட்டும் இருக்கும். இதில் வந்து tan இன்வர்ஸ் tan போயிடுச்சுன்னா 0 மட்டும் இருக்கும். அதை எழுத வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்? ஈக்குவல் டு π × 1 π/2 × √6. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சப்டிவிஷன் 1 ஓவர்.